ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, செட்டிநாடு ஸ்டைலில் பால் கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக ஒரு சூப்பராக அதை எப்படி ஈஸியான செய்முறையில் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னென்ன பொருள் எப்படி சேர்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு 1/4 படி 400 கிராம் அளவு பச்சரிசி மாவு தான் இது. இந்த வறுத்துக்கணும். இந்த பால் கொழுக்கட்டை செய்ய நம்ம வந்து பச்சரிசி மாவு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். 1/4 படி அளவு நான் அது கொழுக்கட்டைக்கு செய்கிறதுக்காண்டி இதை அளந்து எடுத்திருக்கேன். அதுக்கு தேவைக்கேற்ப ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு இதுங்கணும். நம்ம ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டா ரொம்ப வந்து தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு மாவு இருக்குல்ல, பிணைவோம்ல, அந்த பதத்துக்கு இந்த இதை வந்து நம்ம பிணையணும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பிணைஞ்சாச்சு, பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த அளவில் நீங்கள் இந்த மாவு கொழுக்கட்டை நம்ம செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த இதுக்கு நம்ம வந்து பிணையணும். அப்போ தான் நம்மளுக்கு உருட்டை வரும். இது மாதிரி நம்ம உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு சின்ன சைஸோ பெரிய சைஸோ நீட்டாகவும் செய்யலாம், இல்லை உருண்டையாக பால் மாதிரியும் செய்யலாம். நம்ம இஷ்டம்தான். இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே அளவு ஒரே அளவாக இருக்கணும். இல்லைன்னா ஒன்று சின்னது ஒன்று பெருசு ஒன்று போட்டால் ஒன்று வேகும் ஒன்று வேகாது. அதனால் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 கிலோ அளவு வெல்லம் எடுத்துக்கிட்டேன்னா, இந்த இது கொழுக்கட்டைக்கு வந்து தேங்காய் பால் கொழுக்கட்டைக்கு நான் வெல்லம் போட்டு தான் செய்கிறேன். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் போட்டு செஞ்சோம்னா அந்த வெல்லத்தோட மனமும் சரி, அந்த பால் கொழுக்கட்டைக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால வெல்லம் போட்டு தான் நான் செய்கிறேன். இதில் இன்னும் தூசி மண் இந்த இதெல்லாம் இருக்குமா என்னன்னு பார்க்குறதுக்காண்டி நல்லா ஒரு 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கரைய வச்சுக்குவோம். இது நல்லா கரைஞ்சிரும். நம்ம அடுப்பில் வச்சோம்னா அதுக்கடையில் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே உருண்டை தேய்ச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுவும் நம்மளுக்கு வெள்ளை கரைசலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பால் கொழுக்கட்டைக்கு என்ன பொருள் சேர்க்குறோம்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த அதுக்கு போடுறதுக்கு அந்த மாவு சேர்த்துக்குவோம். அந்த மசாலா பொருள் என்னென்னா சோம்பு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஒரு 7-8 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பால் கொழுக்கட்டைக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணத்தையும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டையும் கொடுக்கும். நம்மளுக்கு 4 ஸ்பூன் சோம்பு ஒரு 7-8 ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். கருகிய விடாமல் நம்மளுக்கு அந்த சோம்பு வந்து வறுக்கும் போது ஒரு மனம் கிடைக்கும். அதுதான் கரெக்டான பக்குவம். பாருங்கள், வெடிக்கும் சின்னதாக. அதுதான் கரெக்டான பக்குவம். பாருங்கள், வெடிக்குது. இப்போ வந்து நம்ம இதை தாளிக்க போகிறோம். நெய் ஊற்றியும் தாளிக்கலாம், நம்ம ஆயில் ஊற்றியும் தாளிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நல்ல மணத்துக்காண்டி ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 3-4 டீஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு 2 நறுக்கி போட்டுக்கோங்க. அதை போட்டு நம்ம தாளிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி எடுத்துக்குவோம். மண் தூசு எதுவும் இருக்குதான்னு அதையும் வடிகட்டி எடுத்தாச்சு. பார்த்துக்கோங்க, தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கலை. அந்த வெள்ளை கரைசல் தான். நம்ம இதை வந்து நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த கொழுக்கட்டையை ஒவ்வொரு பேட்சாக போட்டுக்கோங்க. ஒவ்வொரு பேட்சு போட்டோன்னா நல்ல ஒரு 2 கொதி வரணும். அடுத்த பேட்ச் போடுறதுக்கு நல்ல ஒரு பேட்ச் வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துருச்சு. 2வது பேட்சையும் போட்டாச்சு. இது நல்லா வேகணும் நமக்கு கொழுக்கட்டை. அப்போ தான் நம்மளுக்கு ஒவ்வொரு பேட்சாக போட்டால் தான் கரையாமல் வரும். அதனால் போட்டாச்சு. அதுக்கிடையில் நம்ம கூழ் செய்கிறதுக்கு அந்த பால் கொழுக்கட்டை கூழ் செய்கிறதுக்கு நம்ம மாவு எடுத்துக்குவோம். அதே 1/4 படி அளவு தான் நான் எடுத்துக்கிட்டேன் மாவும். 1/4 படி வந்து கொழுக்கட்டைக்கும் 1/4 படி வந்து இந்த பாவு செய்கிறதுக்கும் அந்த கூழ் செய்கிறதுக்கும் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி கட்டிகள் இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியாக தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கணும். நல்லாவே எனக்கு வந்து கொழுக்கட்டை வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கையில் அமுக்கி பார்த்தோம்னா நல்லாவே, இல்லை வாயிலையோ போட்டு நம்ம பார்த்தோம்னா வெந்தது நமக்கு தெரியும். நல்லா வந்து வெந்துருச்சு எனக்கு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நான் கரைச்சிருக்கேன்னு. இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இதை கரைச்சி தோசை மாவோட கூட கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை கரைச்ச மாவை ஊற்றியாச்சு. நம்ம கரைச்ச மாவை ஊற்றினோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கிண்டணும். இல்லைன்னா அடியில் நம்மளுக்கு வந்து அடி பிடிக்கும். அதனால் கைவிடாமல் இதை கிண்டிக்கோங்க. நான் வந்து ஒரு தேங்காய் உடைச்சி நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன்.
அதை நம்ம வந்து இனிமேல் தான் ஊற்றணும். நம்மளுக்கு இதை கிண்ட கிண்ட நம்மளுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். நம்மளுக்கு நல்லா ஒரு திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், அந்த சோம்பையும் ஏலக்காயும் சேர்த்துட்டேன். அந்த பொரியல் எண்ணெயும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பாலை ஊற்றிக்குவோம். மறக்காமல் நீங்கள் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பாலையும் ஊற்றி நம்ம அதை நல்லா கிண்டி விட வேண்டியதான். ஒரே ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து கொதி விட்டுட்டோம்னா இது தேங்காய் பால் ரெடி ஆயிருச்சு. நமக்கு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப டேஸ்டான, சுவையான, சூப்பரான பால் கொழுக்கட்டை, செட்டிநாடு ஸ்டைல் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.